திரு மதுக்கூர் ராமலிங்கம், பிரதமருடைய பேச்சு அடிப்படையில எதை வெளிப்படுத்துது? எதிர்க்கட்சிகள் பலவீனமா காட்சியளிக்கின்றீங்களா இல்ல எதிர்க்கட்சிகளின் பலத்தை பிரதமர் மோடி ரொம்ப குறைச்சு மதிப்பிடுறாரா? உங்க கருத்து? 200 நாட்களுக்கு முன்னால் வந்த ஒரு அறிக்கையோடு நான் நினைச்சு பார்க்கிறேன். அதாவது அதிகமான பொய் செய்திகளை பரப்புவதில் இப்பொழுது உலகத்திலேயே முதலிடத்தில் இருப்பது இந்தியா தான் என்று ஒரு அறிக்கை வந்திருக்கிறது. அதுல ஒரு குறிப்பிட்ட கட்சியினுடைய ஐடி விங்குக்கு அந்த மாதிரி செய்திகளை பரப்புவதில் முக்கியமான பங்கு இருக்கிறது என்பது நமக்கு தெரியும். இப்ப இங்க யார் அதிகமாக உழைக்கிறார்கள் என்பது குறித்து ஒரு விவாதம் நடந்தது. இந்தியர்களுடைய உழைப்பு குறித்து எனக்கு ஒன்றும் மாற்று கருத்து இல்ல. ஆனா அந்த உழைப்பு எவ்வாறு பகிரப்படுகிறது என்று பார்க்கிற பொழுது அநேகமாக இந்தியாவில முதல் பணக்காரர்களாக இருக்கிற 100 பேர் மட்டும்தான் அதிகமாக உழைக்கிறார்கள். அல்ல மிச்ச பல கோடி பேர் அந்த உழைப்பின் பலனை அனுபவிக்க முடியாதவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அதனால்தான் அந்த ஒரு சில முதலாளிகளினுடைய அந்த வருமானம் என்பது ஒரு சில நாட்களிலேயே பல கோடிகளை எட்டுகிறது. இங்க வறுமை கோட்டுக்கு இப்ப சமீபத்தில் குடியரசுத் தலைவர் உரையில சொல்லப்பட்ட முக்கியமானது என்னன்னா, இத்தனை பேரை வறுமையிலிருந்து நாங்க மீட்டுட்டோம், வறுமைக்கு நம்ம என்ன வரையறை வச்சிருக்கோங்கிற கேள்வியிலிருந்துதான் இந்த வறுமையிலிருந்து மீட்டு இருக்குமா இல்லையா என்பதெல்லாம் 10 ஆண்டுகள்ல 25 கோடி பேரை வறுமையின் பிடியிலிருந்து விடுவித்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. 25 கோடி பேருங்கிறது பெரிய நம்பர் இல்லையா? பெரிய நம்பரு. ஆனா வறுமை கோடுறதுக்கு என்ன ஆலோசிச்சிருக்கோம்னா 45 ரூபாய்க்கு மேல சம்பாதிச்சாலே வறுமை கோடு தான். ஒரு பெரிய ஹோட்டல்ல போய் ஒரு தோசை சாப்பிட்டாலே 45 ரூபா, ஒரு தோசை சாப்பிட்டாலே வறுமை கோட்டை தாண்டி அப்படியே தாவி குதிச்சு வெளியே வந்துட்டோம் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல நீங்க தரவு சொல்றதால சொல்றேன். அந்த நிதி ஆயோக்கினுடைய தலைமை செயல் அதிகாரி சொல்கிறார், பட்ஜெட்டில சொல்லப்படுகிற தரவுகள் கூட மேனிபுலேட் பண்ணப்படுகிறது என்று. எதிர்கட்சிகள் அல்ல, நிதி ஆயோக்கினுடைய செயல் அதிகாரி திரு சுப்பிரமணியம் அவர்களே பட்ஜெட்டுக்கு உண்மையான தரவுகள் சொல்லப்படுவதில்லை, மேனிபுலேட் செய்யப்படுகிறது என்று சொன்னதை இந்த தரவுகளோடு சேர்த்து பார்க்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். பிரதமர் சொல்லணும்னு விரும்பிட்டாருன்னா அது எதுக்கு 1000 வருஷம் சொல்லணும்? ஒரு 10,000 வருஷம் சொல்லலாமே. அவருடைய பெருந்தன்மைக்கு நான் தலை வணங்குகிறேன். ஏன்னா எதிர்கட்சிகளுக்கு கேலரியிலேயாவது இடம் கொடுத்தாரு பாருங்க. இவங்க கேலரியில கையெழுத்து போட்டு கூட்டு வந்தவங்க நாடாளுமன்ற கட்டிடத்திற்கு எவ்வளவு பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தினார்கள். நீங்க 2019 நம்முடைய மரியாதைக்குரிய பிரதமர் மோடி அவர்கள் வந்த பொழுது என்ன முன்வைக்கப்பட்டது? குஜராத்தினுடைய முதல்வராக இருந்து வருகிறார், குஜராத் மாடல் முதல்வர் 10 ஆண்டுகளாக பிரதமராக இருக்கிறார். இப்ப இந்திய மாடல் என்பதுதானே ப்ரொஜெக்ட் பண்ணணும். ஆனா இவங்க நீங்க பாருங்க, கோயில் கட்டிட்டோம். இப்ப நேரு வாங்க தேர்தலில் நிக்கிறாரு. நேரு காலத்துல தானங்க பொதுத்துறை உருவாக்கப்பட்டது. அதன் பிறகு ஆட்சிகள்ல தானங்க பொதுத்துறை என்பது உருவாக்கப்பட்டது. நீங்க எத்தனை பொதுத்துறையை உருவாக்கி இருக்கீங்க? நீங்க பட்ஜெட்டுக்கு பூரா பொதுத்துறையை விற்று அதன் மூலமாக கிடைக்கிற வகையை தான் நீங்க பட்ஜெட்டுக்கு பயன்படுத்துறீங்க. நீங்க இதெல்லாம் விமர்சனமா வைக்கிறீங்க திரு மதுக்கூர் ராமலிங்கம். நான் அதை கடந்து தேர்தல் வியூகத்துக்கு நான் வரணும்னு நினைக்கிறேன். இப்ப பிரதமர் மோடி 370 ஜெயிப்போம், 400 ஜெயிப்போம் அப்படின்னு தன்னம்பிக்கையா சொல்ல முடியுது. 282 303க்கு 2019க்கு வர்றாங்க. இப்பயும் அவங்க ராமர் கோயில் உள்ளிட்ட எல்லாமே தன்னுடைய சாதனை பட்டியலில் சேர்த்து ரொம்ப தன்னம்பிக்கையா பேசுறாங்க. ஆனா எதிர்கட்சி கூட்டணி இந்தியா அணி அவர் சொல்ற மாதிரி பலவீனமா தானே இருக்கு. அது களத்துல அப்படித்தானே எதிரொலிக்குது. அப்ப அதை நீங்க மறுதளித்து பேச முடியுமா? இல்ல, இப்ப நண்பர் கேட்டாங்களே, திமுக தலைவர் கேட்டாங்களே, நீங்க 2019 அடுத்தடுத்த தேர்தல்கள்ல பாஜகவோடு இருந்த கூட்டணி கட்சிகளுடைய நிலைமை இப்ப என்னன்னு தயவுசெய்து யோசிச்சு பாருங்க. இதே தமிழ்நாட்டுல அதிமுக இல்ல, பீகார்ல நேற்று வரைக்கும் நிதிஷ்குமாரும் பிஜேபியும் எவ்வளவு சண்டை போட்டாங்க. நாளைக்கு 2 பேரும் சேர்ந்து போய் ஓட்டு கேட்க போறாங்க. அது எப்படி பார்ப்பாங்க? வடகிழக்கு மாநிலங்கள்ல நீங்க மணிப்பூர்ல இரட்டை எஞ்சின் ஆட்சின்னு சொன்னீங்க. அந்த உங்க கட்சியில முதல்வரா இருந்தவரை மோடி பிரச்சாரத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு இப்ப மேகாலயாவுல சொன்னாரு. வடகிழக்கு மாநிலங்கள்ல என்ன நிலைமை? மகாராஷ்டிராவுல சிவசேனை உங்க கூட இருக்கா? அல்லது பீகார்ல ஏற்கனவே இந்த ராமவிலாஸ் கட்சி அப்படியே உங்க கூட இருக்கா? நீங்க 30 இடம்னு சொல்றீங்களே கூட்டணிக்கு, இதே 2 மக்களவை இடங்களை மட்டுமே பிஜேபி பெற்றிருந்த நாடாளுமன்றம் இருந்தத பிரதமர் என்னன்னா ஒரு அதீத மதிப்பீடுன்னு நான் சொல்ல பண்ண மாட்டேன். அவருக்கு தெரியும் பாஜகவினுடைய பலம். இந்த 10 ஆண்டு காலத்துல நம்முடைய ஆட்சி எப்படி இருந்திருக்கிறது, மக்கள் எப்படி மதிப்பளிப்பார்கள் என்பதெல்லாம் தெரியும். அந்த மெயின் இஷ்யூல இருந்து டைவர்ட் பண்றதுக்காகத்தான் ராமர் கோயில் கட்டுவது. அதுக்குள்ள போகல. அது எப்படிங்க ஒரு ஒன்றிய அரசினுடைய 10 ஆண்டு கால சாதனையா இருக்க முடியும்? அது ஒரு ஆன்மீக விழா அப்படி உங்க பார்வையிலே சொன்னா கூட அது எப்படி எல்லாருக்குமான விஷயமா இருக்க முடியும்? ஜிஎஸ்டி வரி என்ன? நான் இப்போ சொல்றேன், நீங்க தென் மாநிலங்கள்ல ஒரு இடம் கூட பாஜக பிடிக்க முடியாது. கர்நாடகா, நீங்க மகாராஷ்டிரா என்ன
கர்நாடகத்திலையும் பிடிக்க முடியாதுங்க. நீங்க கர்நாடகத்தை விடுங்க. இப்ப சமீபத்தில் நடந்தது 5 மாநில தேர்தல். பாஜக பெற்ற வாக்குகளை விட காங்கிரஸ் பெற்ற வாக்குகள் அதிகம். ரைட். இல்ல நம்ம அந்த கணக்குக்குள்ள போக முடியுமா? இல்ல நான் உடச்சே கேக்குறேனே திரு மதுக்கூர் ராமலிங்கம், எதிர்க்கட்சிகள் குறிப்பா காங்கிரஸ் கட்சி சமீப ஆண்டுகள்ல ஒரு நம்பிக்கை தரக்கூடிய வெற்றியா இமாச்சல பிரதேசத்துல ஜெயிச்சாங்க, கர்நாடகத்துல ஜெயிச்சாங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்பா, ஒரு அடுத்த கட்ட ஒரு ஊக்க சக்தியா நீங்க பாத்தீங்க எதிர்க்கட்சிகள் எல்லாம். ஆனா அதை தவிர்த்து சமீபத்தில் நடந்த 5 மாநில தேர்தல்கள் உங்களுடைய நம்பிக்கை வெற்றி பெறல. பல இடங்கள்ல அவங்க அடுத்தடுத்து நகர்ந்து போய்கிட்டே இருக்கிறாங்கல்ல. அப்ப களத்துல இமாச்சல பிரதேசம், கர்நாடகத்தை தவிர்த்து எதிர்க்கட்சி அணியினரால ஒரு பெரிய வெற்றியை பதிவு செய்ய முடியலன்னா அப்ப அவர் சொல்லக்கூடிய 370 400 அந்த நம்பரை மக்கள் நம்பதானே செய்வாங்க. அவரே நம்புவார்ல. இல்ல, அவர் நம்பட்டும். அவருடைய நம்பிக்கை, அவர் கனவை நம்பையே கலைக்கணும், அதெல்லாம் பிரச்சனை. நீங்க இந்தியா கூட்டணி என்பது பாஜக போல ஒரு இது இல்லைங்க. அந்த மாநிலங்களுக்கு உதாரணம் மேற்கு வங்கத்துல மம்தா மெயின் ஃபைட்டரா இருக்கிறாங்க, இடதுசாரி கட்சிகள் இருக்காங்க, காங்கிரஸ் இருக்கு. கேரளத்துல பாஜக, நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நண்பரே சொன்னது, நாங்க பாஜகவை நம்பல, இந்தியா கூட்டணியை நம்புறோம். அப்ப 10 ஆண்டு காலத்துக்கு பிறகு எங்களுடைய சாதனைகள் என்பதை விட எதிர்கட்சி கூட்டணியினுடைய பலகீனத்தை தான் நாங்கள் நம்புகிறோம். நான் என்ன நினைக்கிறேன்னா, பொதுவாக ஒரு பாஜக எதிர்ப்பு என்பது இருக்கிறது. யாருக்கு பாஜகவை தோற்கடிக்கக்கூடிய வல்லமை எந்த மாநிலத்தில் எந்த கட்சிக்கு இருக்கிறதோ அவர்கள் வெல்வார்கள். தேர்தலுக்கு பிறகு பாஜக அல்லாத ஒரு மதச்சார்பற்ற ஆட்சி அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. கடந்த கால அனுபவம் இதுதான். நீங்க காங்கிரஸ் அல்லாத அரசு 77 இருக்கட்டும், ஜனதாவா கூட இருக்கட்டும், பிஜேபி கூட இருந்தாங்க. அதன் பிறகு ஐக்கிய முன்னணியா இருக்கட்டும், ஐக்கிய முற்போக்கு, அப்பெல்லாம் தேர்தலுக்கு முன்னால இந்தியா பூரா தொகுதி உடன்பாடு கண்டு ஒரே கூட்டணியாக இருந்து வெற்றி பெறவில்லை. அதன் பிறகு ஒரு கட்சி தோற்கடிக்கப்பட்டது, அதன் பிறகு ஒரு ஆட்சி அமைந்தது என்பதுதான். இப்போதும் அதுதான் நடக்கும் என்று நான் கருதுகிறேன். இல்ல, என்னுடைய சாதனைகள், இந்த அரசினுடைய சாதனைகள் சொல்ல எதிர்க்கட்சிகளின் போதாமை, அந்த செயல்பாடுகள்ல போதாமை இருக்குங்கிறதையும் குறிப்பிடுறாரு. இப்ப உங்களையும் சேர்த்து தான் அவர் சொல்றாரு, நீங்க இன்னும் வலுவா செயல்படல, உங்கள்கிட்ட நிறைய எதிர்பார்க்கிறேங்கிற மாதிரி அவர் பேசுறாரு. சரி, அதாவது நாடாளுமன்றத்துக்கு அவர் பேசுறதே ரொம்ப நல்ல விஷயம் தான். இவர் சொல்றாரு இல்லையா, எதிர்கட்சிகளை காங்கிரஸ் மதிக்கல அப்படின்னு. இவர் இவரோடு பாஜகவோடு சேர்ந்த கூட்டணி கட்சி எதையாவது இவர் உடைக்காமல் விட்டு இருக்கிறாரா? யோசிச்சு பாருங்க. இதே நிதிஷ்குமார் எத்தனை முறை இந்த தார்மீகம், தர்மம், அறம் குறித்தெல்லாம் பேசுகிறவர்கள் இது குறித்தும் பேசுவதில்லை. நீங்க ஒரு வெறும் நியமனிக்கலாம் மட்டும் பேச. இதே சண்டிகார்ல உச்ச நீதிமன்றம் இப்ப என்ன சொல்லியிருக்கு, ஜார்க்கண்ட்ல நீங்க என்ன வேலை பார்த்தீங்க, இதெல்லாம் ஜார்க்கண்ட்ல வெற்றி என்பது ஒரு அறம் சார்ந்ததாகவும் ஜனநாயக சார்ந்ததா இருக்கும். இதே ஜார்க்கண்ட்ல நீங்க அந்த முதலமைச்சரை கைது பண்ணீங்க, ஆட்சி அமைக்க விடாம எம்எல்ஏக்களை இழுக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணீங்க. இதே தர்மம், ராமராஜ்யம் எல்லாம் பேசுறவங்க ராமன் பின்பற்றிய அறத்தில் ஒரு சின்ன அறத்தையாவது இன்று போய் நாளை வான்னு ராமபிரான் சொன்னதா படிக்கிறோம். ஆனா சண்டிகார்ல என்ன, இதே ஜார்க்கண்டில் எப்படி நடந்துகிட்டீங்க? எப்படியாவது வெற்றி என்பது ஜனநாயகத்துக்கு அழகு இல்லைங்க. அப்படி இந்த முறை வெற்றி பெறாது என்பதுதான் என்னுடைய கருத்தும். எனவே பிரதமர் ஒரு தோல்வி பயத்திலே அதீதமாக பேசுகிறார் என்பது மட்டுமல்ல, ஒரு அந்த தோல்வி பயன் தான் பேச வைக்க நான் நினைக்கிறேன்.